ஸோ விமன்ஸ் நீங்க எல்லாருமே முதல்ல உங்கள நீங்க லவ் பண்ணுங்க. உங்கள நீங்க அதிகமா லவ் பண்ணுங்க. ஸோ வெளியில யார் என்ன சொன்னாலும் அத பத்தி நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. வெளிய விட இன்னும் சுத்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே பயங்கர நம்மள இரிட்டேட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ 2 கல்யாணம் ஆயிடுச்சு, 10 குழந்தை பொறந்தது. கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வச்சுட்டு, ஓகே இவளுக்கு எத்தனாவது கல்யாணம் இதெல்லாமே வந்து பேசுனாங்க. எல்லாமே பேசுவாங்க. அட போடா நீ வேற போ. என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவ்வளோதான். அதோட முடிஞ்சிச்சு. உனக்குலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அது ஒரு பயங்கர வைரல் ஆச்சு. ஸ்ரீதேவிக்கு இத்தன நாள் கல்யாணம், அப்படி குழந்தை இருக்கு இப்படின்லாம். எனக்கு சிரிப்பா வந்துச்சு அத பார்க்கும்போது. எனக்கா ஃபார்வர்ட் பண்றாங்க. எப்பா இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் பேசிட்டு போட்டோமே. அதுக்கு தானே எல்லாமே யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க பேசுவாங்க, ஜாலியா பேசிப்பாங்க. 2 நாள் பேசுவாங்க, 3 நாள் பேசுவாங்க, 1 வாரம் பேசுவாங்களா, அதுக்கப்புறம் வேற டாபிக் கிடைச்சுட்டு அவங்க பேசுவாங்க. ஈவன் இளைக்கும் போதுமே வந்து அவ ஏதோ சர்ஜரி பண்ணிட்டு வந்து இளைச்சிட்டா, எங்க போய் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு வந்துட்டா, இதெல்லாமே பேசுனாங்க. மத்தவங்க பேசுறது இந்த 2 காது இருக்குல்ல, இந்த 2 காதுல கேட்காம ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி அமைதியா இருந்தாவே போதும். நான் எதை பத்தி வரி பண்ணவே வேண்டாம். ஏன்னா நான் கொஞ்ச நாளா இல்ல, கொஞ்சம் மாசமா நான் அப்படிதான் இருக்கேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். என்னன்னா கம்ப்ளைண்ட்ஸ், நம்மளும் வந்து லைஃப்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மார்னிங் நம்ம எந்திரிச்சு ஷூட்டிங் போறோம் அப்படின்னா, ஐயோ லேட் ஆயிடுச்சு, கார் வந்து சரியா ஓட்ட மாட்டேங்கிறான், எதிர்க்க சைக்கிள் காரன் வரான், அங்க மேனேஜர் திட்டுவாரு, ஐயோ நான் மேக்கப் போடலையே, அசிஸ்டன்ட் வரலையே. நீ அதுக்கு என்ன பண்ணும், சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பணும். ஸோ உனக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக வந்து மியூசிக் கேட்டு போவேன். அங்கே நீட்டாக மேக்கப் போடுவோம். உனக்கு அசிஸ்டன்ட் வந்தானே வரலனா ஆல்ரெடி அங்கே செட்டில் வராது. இதெல்லாம் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் பயங்கர டென்ஷன் பார்ட்டி பிகினிங் எல்லாம். ஐயோ ஃபஸ்ட்டு நீ ஒரு நோட் புக் எடுத்து டெய்லி கம்ப்ளைண்ட்ஸ் எழுதிடே வா. ஸோ அதுக்கப்புறம் நைட்டில் நீ வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த கம்ப்ளைண்ட் புக் வந்து 0 தான் இருக்கும். ஐ ஸ்டாப் கம்ப்ளைனிங். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைஃப் நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு.